ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. இப்போது வரக்கூடிய சித்திரை வருடப்பிறப்பு, புது வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, விசுவாவசு வருடப்பிறப்பு, 38வது வருடம் முடிந்து 39வது வருடம் இந்த வருடம். அந்த வரிசையில் விபவ பிரபவ வருதில்ல, அந்த வரிசையில் 39வது வருடம் இது. இது என்ன சொல்லுது சாஸ்திரம்னு கேட்டிங்கனாக்க, விசுவாவசு வருடம் தனில் வேளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும் சிசு நாசம், மற்றையோரோ வாழ்வார்கள் மாதவன்கண் மீறுமே உற்றவனேக்கல் மலையுண்டு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாவசு வருஷத்தில் நல்ல மழை, நல்ல சுபிட்சம் உண்டு. அதே நேரத்தில் குழந்தைங்க நிறைய சாகும். பசு ஆடு மாடு நல்லா வளரும், விருத்தி அடையும். பாலியல் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரிகள் கை ஓங்கி இருக்கும். மக்கள் சுபிட்சமாக வாழ்வாங்க, நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்லுது வருஷத்துடைய பலன். இது வருஷ பலன். ஆக இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து வைகாசி 12ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சித்திரை 1 வைகாசி 12 வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வைகாசியிலேருந்து ஆவணி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஏற்றம் இறக்கம், விலை ஜாஸ்தி ஏறுறது, பிடிக்கிறது, பொருள் விலையேறுறது, கருப்பு பொருள் நல்லா விலையேறுறது, இதெல்லாம் இருக்கும். சில பொருள்கள் கொஞ்சம் விலை பக்குவமாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பயிர் பச்சையெல்லாம் பக்குவமாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் நல்லா இருக்கும். விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் நல்லா வாழ்வாங்க, விவசாயம் பழிக்கும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். அதனால் விவசாயம் நல்லா பழிக்கும், அதில் குறையில்லை. மக்களுக்கு சுபிட்சம் உண்டு. ஆனால் நாட்டினுடைய நிலவ பிரகாரம், உலக நிலவர பிரகாரம் எதிரிகள் கை ஓங்கி இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. எதிரிகள் கை ஓங்கி இருக்கும். எதிரிகள் கை ஓங்கி இருக்குன்னா போர் மேகம் தோட்டத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி தங்கம் விலை வசந்து தான் இருக்கும், வெள்ளி விலையும் ஓரளவுக்கு வசந்து தான் இருக்கும். இதில் ஏற்றம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் விலை வசந்தது தான். விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது சிரமம். 2025 மே மாதத்துலேருந்து புதிய புதிய நோய்கள் வரும். அதாவது பனிப்பொழிவு காரணமாக, சீனாவில் ஜப்பான்லலாம் பனிப்பொழிவு காரணமாக புது நோய்கள்லாம் நிறையா வரும்னு சாஸ்திரம் சொல்லுது, இந்த வருட பலன் சொல்லுது. மக்களுக்கு சின்ன சின்ன அச்சங்கள் இருக்கும், சின்ன சின்ன அச்சங்கள் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் வருத்தமெல்லாம் கூட இருக்கும். ஆனாலும் வாழ்ந்துட்டு தான் இருப்பான். நல்லா சம்பாதிப்பான், நல்லா இருப்பான். சில பேருக்கு கஷ்டங்கள்லாம் இருக்கும், வருத்தங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் தொழில் நலிவடையும். உதாரணம் சொல்ல போனால் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மெடிசன்ஸ் நல்லாயிருக்கும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இந்த அக்குப்பஞ்சர் இதெல்லாம் கை ஓங்கும். ஆங்கில மருந்துகளை விட இந்த மருந்துகள் கை ஓங்கி நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கல்வித்துறை அற்புதமாக இருக்கும் இந்த வருஷம். கல்வித்துறை ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு புது புது பலன்கள் கிடைக்கும். பெண்கள் மதிக்கப்படுவர், போற்றப்படுவர். அதே நேரத்தில் உலகத்தில் பாலியல் தொல்லைகள் அதிகமாகும். கற்பழிப்புங்கிறது தனியாக எடுக்கிறத விட பாலியல் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். வயதானவர்களுக்கு கூட இந்த தொந்தரவுகள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் உதாரணம் சொல்லப்போனால் வயசானவங்க கூட ஜாக்கிரதையாக இருக்கணும், வெளியில் போகிறது எச்சரிக்கையாக போகணும். இரவு நேரத்தில் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. குழந்தைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த பலனை சொல்கிறோம். இப்படி இருக்கும்.
மழை அற்புதமாக பெய்யும். காட்டில் நிறைய மழை பெய்யும். காட்டில் தான் மழை பெய்யணும். பெய்யும். கடலில் பெய்யறத காட்டில் நல்லா மழை பெய்யும். கானகம்லாம் நல்லா செழிக்கும். மலையில் இந்த கானங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். அங்கே இருக்க மிருகங்களுக்கு நல்லா இனப்பெருக்கம் நல்லாயிருக்கும். புலியெல்லாம் நல்லா இனப்பெருக்கமாகும். மான் நல்லா இனப்பெருக்கமாகும். அந்த மாதிரி இருக்கும். உதாரணம் சொல்லப்போனால் சின்ன சின்ன பூச்சிகள் கூட நிறைய இனப்பெருக்கமாகும். பூரான், பல்லி, விஷஜந்துக்கள், சின்ன சின்ன தேள், இதெல்லாம் கொஞ்சம் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். பூச்சித்தொல்லை அதிகமாக இருக்கும் மக்களுக்கு. ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இது நாள் வரைக்கும் வந்ததில்லை, இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சில தொந்தரவுலாம் இருக்கும். அப்படி இருக்கும். பொதுமக்கள் நல்லா இருப்பாங்குது. ஆடு மாடுகள்லாம் ரொம்ப செழிப்பாக வளரும். நல்ல செழிப்பாக வளரும். ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படி இருக்கும். குழந்தைகள் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பள்ளிக்கூடம் அனுப்புகிற குழந்தைலாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஏற்ற இறக்கமுள்ள வருடமாக இருந்தாலும் சுபிட்சங்கள் அதிகமாக காணப்படுவதால் சுபிட்சங்களே அதிகமாக இருக்கும். ஒரு 60-70% மக்கள் நன்றாக அருமையாக இனிமையாக வாழ்வார்கள். ஓரளவு சுபிட்சமாகத்தான் வாழ்வார்கள். மீதம் 40% மக்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும், இயற்கையின் விதி. இருந்தாலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு வருடம் எல்லா மக்களையும் சீரும் சிறப்புமாக வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். அதேபோல் மக்கள் எல்லோரும் இனிமையாக புத்தாண்டு கொண்டாடி சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.